இந்த போரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை தாக்குனாங்க, பதிலுக்கு அவங்கள தாக்கணும். இதில் வந்துட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த போரை நடத்த சொல்கிறவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கோட் ஷூட் போட்டு டேபிளில் உட்காந்து பிளான் கொடுக்குறவங்க மட்டும்தான். ஆனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்கள் தான். பாகிஸ்தான்லேயா இருக்கட்டும், இந்தியாவிலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். உயிர் போகுதுன்னா யாரோட உயிர் போகும் தெரியுமா? ஒன்று இராணுவ வீரரோட உயிர் போகும், அப்படி இல்லையா பொதுமக்களோட உயிர் போகும். இந்த 2 பேரோட உயிர் மட்டும்தான் போகுமே தவிர மற்றபடி இந்த போரை நடத்துகிறாங்க பாரு, அவங்க உயிர் என்றைக்குமே போகாது. ஏன்னா அவங்களாம் சேஃபாக ஒரு கண்ணாடி ரூமில் உட்காந்துட்டு வெறும் கமெண்ட் மட்டும் கொடுப்பாங்க. ஒரு தீவிரவாதி அவன் வந்து நம்ம நாட்டில் இது பண்ணுறான், அவனை இது பண்ணுறீங்க, அதை பதிலுக்கு பதிலடி கொடுத்தீங்கன்னா ஓகே. ஆனால் எதுவுமே தெரியாமல் அப்பாவி மக்கள் இப்போ இந்தியாவில் வந்துட்டு எப்படி நம்ம டூரிஸ்ட் கைஸை வந்து கொண்டாங்களோ அதே மாதிரி அங்கே ஒரு அப்பாவி மக்கள் இருந்திருக்கலாம், அவங்கள போய் நம்ம கொள்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ வந்துட்டு ரத்தத்துக்கு ரத்தம் தான் பதில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம வந்துட்டு காந்தி பிறந்த மண் இது, நம்ம வந்துட்டு அதை கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு என்னென்னா நமக்கு பீஸ் தான் வேணும். நமக்கு வந்து யாருமே சண்டை போட்டுக்காமல் எல்லோரும் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். தவிர இந்த போர் வந்துட்டு மேலும் இப்போ அவங்க நம்ம அடிப்போம், நம்ம அவங்கள அடிப்பாங்க, மாற்றி மாற்றி இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தோன்னா என்றைக்கு இந்த போர் முடியுது? இதில் எத்தனை பேரோட உயிர் போகும், எத்தனை பேரோட ஆர்மி ஆஃபீஸர்ஸோட உயிர் போகும், மிலிட்ரியோட உயிர் போகும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இந்த போர் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்தியா நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த இழந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன திரும்ப கொடுக்க முடியும்? ஒன்றுமே கொடுக்க முடியாது.